இப்ப என்னன்ற நீ எதை நோக்கி போயிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வாழ முடியுமான்னு பாரு. ஒரு தடவை ஒரு மகனா இப்படி நில்ல அண்ணன்ட்ட, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பால் விலை என்ன ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, உளுந்து விலை ஏறிடுச்சு, வெங்காயம் தக்காளி விலை ஏறிடுச்சு, இந்த எரிகாற்று உருளை விலை இருக்குல்ல ஏறிடுச்சு. எரிகாற்று உருளை விலை. இவங்க திட்டம் எப்படி தெரியுமாடா தம்பி, என் தங்கச்சி, எப்படி தெரியுமாப்பா? முதல்ல நமக்கு வறுமை இருந்ததுடா. அடுப்பு வச்சுருந்தோம், கட்டையில் விறகுல எர்ராட்டியில் பனவோலை இந்த பருத்தி மாறு மிளகாய் மாற வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம்டா. அதில் சோறு அரிசி இல்லை, ரேஷனில் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணால் சிலிண்டர்னா வளர்ச்சி டெவலப்பில் வருதுப்பா. சிலிண்டர் எரிகாற்று உருளை டெவலப்பில் வருது, வளர்ச்சி. எரிகாற்று உருளைக்கு போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான், எரிகாற்று உருளை வச்சிருக்கிறவனுக்கு ரேஷன் இல்லைன்றான். எப்படி? ஏய் என்னடா வளர்ச்சின்னா எரிகாற்று சிலிண்டர் வச்சு சமைக்கிறவனுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னா அப்போ எதை சாப்பிட்றது? இந்த சிலிண்டரை திறந்து அந்த டியூப் எடுத்து ஒரு வாய் அப்படி படக்குன்னு குடிச்சிட்டு அப்படி போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துருக்காங்க மட்டும் பாரு. எரிகாற்று உருளை ஏறிடுச்சா, பால் விலை ஏறிடுச்சா, அரிசி விலை ஏறிடுச்சா, பருப்பு விலை ஏறிடுச்சா, உளுந்து விலை ஏறிடுச்சா, எண்ணெய் விலை ஏறிடுச்சா, எல்லாம் ஏறிடுச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை விண்ணை முட்டுது, ஏறிடுச்சு. கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று எழுதி பட்டியல் வச்சிருப்பான். உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, எண்ணெய். ஏன் இதற்கு விலை பட்டியல், விலைவாசின்னு அமைக்கிறான்? விலையை வாசி வாங்க முடியாது போயிரு. விலையை வாசி வாங்க முடியுமான்னு யோசி, போயிடு, அவ்வளவுதான். அதனாலதான் விலை வாசின்னு வச்சிருக்கான். ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. அதனால என்ன, மின் கட்டணம் உயர்ந்தால் அதை சார்ந்துதான் என் உடன் பிறந்தவர்களே எல்லா இயக்கமும் அதை சார்ந்துதான். சொத்து வரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கடையை ஒருத்தர் வாடகை எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்க, இந்த கடை உரிமையாளர் சொத்து வரி கட்டுவதற்கு கையிலிருந்து காசு போட்டு கட்ட மாட்டார், வாடகையை உயர்த்துவார். வாடகையை உயர்த்தும் போது அந்த வியாபாரம் செய்கிற வியாபாரி உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளில் விலையை ஏற்றுவார். மக்களை பாதிக்கும். ஒன்று இப்படி சார்ந்து பார்க்கணும். நீ நினைக்கிற பெட்ரோல் டீசல் விலை ஏறினான்னு நீ நினைக்கிற, பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டால் அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை ஏறுது. எப்படி ஏறுது? மதுரையில இருந்து, தேனியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, விக்கிரவாண்டியில இருந்து விளையிற பொருளை சென்னைக்கு, கோயம்பேடு சந்தைக்கு நீ லாரியில பாரவந்தல் தூக்கிட்டு வரும்போது அதுக்கு எரிபொருள் நிரப்புவாய் டீசல் விலை ஏறிடுச்சு. அதுக்கு சுங்கச்சாவடியில ஒரு இடத்துக்கு 100 ரூபாய் கட்டுவாய். இந்த சுங்கச்சாவடி ஏறிடுச்சு. வண்டி வாடகை, லாரி வாடகை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பால், முட்டை, அரிசியின் மேலே, அடக்க விலைக்கு மேலே இந்த விலை அதுல ஏறி 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 40 ரூபாயாக சந்தையிலே இறங்கும். அந்த வாங்கி விற்கிறவன் அவன் லாபத்தை வைத்து 60 ரூபாய்க்கு விற்பான். இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையிலே கொடுமை, ஒரு குண்டூசி தயாரிப்பவன் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய், காலுக்கு செருப்பு ஷூ தைத்து கொடுப்பவன் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய், சிறைக்கிற பிளேட்டு கத்தி கொடுக்கிறவன் 25 ரூபாய் என்றால் 25 ரூபாய். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.